الرحيم نحمد الله العظيم ونصلي على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. அல்லாஹ்வின் மகத்தான கிருபையும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நற்பாக்கியம் பொருந்திய அவர்களின் உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. ஆமீன். நல்ல பயனுள்ள விஷயங்களை பேசவும் கேட்கவும் அது குறித்து அதிகம் சிந்திப்பதற்கும் வரும் காலத்தில் செயல்படுத்துவதற்கும் அல்லாஹ் ரஹ்மான் நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக. ஆமீன். உயிர் மூச்சு உள்ளவரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் தந்தருவானாக. இன்னும் பல முஸ்லிம்களை விட்டும் நம் குடும்பத்தாரையும் நம்மளையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. ஆமீன். இஸ்லாத்தின் நன் வார்த்தையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஜும்மா என்கின்ற ஃபர்லான கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு செஞ்ச மாபெரும் கிருபை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனித படைப்புகளை படைத்து இந்த மனிதன் மாத்திரம் தன் வாழ்க்கையை தனியாக கழித்து விடாமல் அதற்காக ஒரு பருவத்தை ஏதியவுடன் அந்த பருவத்திற்கான ஒரு துணையும் அல்லாஹ் கொண்டு சேர்க்கின்றான். இந்த அடிப்படையிலே திருமணத்தை நாம் எவ்வாறு ஆதரிப்பது, திருமண மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, திருமணத்தை எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அதே சமயம் மறு திருமணங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த ஷரியத் மார்க்க சட்டத்தில் திருமணத்திற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, ஷரியத் மறு திருமணங்களையும் ஆதரிக்கிறது. இன்னைக்கு திருமணம் நடக்கும் சொன்னா மக்களுக்கு எல்லாம் சந்தோஷம், குடும்பத்தார்களுக்கெல்லாம் சந்தோஷம், மனைவி மக்களுக்கு சந்தோஷம், எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆனால் அதே மறு திருமணம் ஒருத்தர் பண்ணலான்னு சொன்னா மக்களுக்கு என்ன ஒரு சிறிய ஒரு மனச்சஞ்சலம் இருக்கு. ஏன்னு சொன்னால் வாழ்க்கை இழந்த பெண்ணை நான் எப்படி கட்டுவது, நான் எப்படி நிக்கா பண்ணுவது, இதெல்லாம் உண்மையை சிந்திக்கிறார்கள். ஆனால் ஷரியத்திலே ஆதரிக்கிறது. நம்மளுடைய பார்வையில் வேணா அது ஒரு பெரிய விஷயமா தெரியலாம். எனவே நிக்கா முடிஞ்சு தலாக்கானவங்க அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய பார்வையில் இருக்கலாம். ஆனால் ஷரியத் ஆதரிக்கிறது. இன்னைக்குள்ள திருமணம் ஒரு மனைவி என்பது மனைவிக்கு கணவனும் கணவிக்கு மணவனும் இரண்டு பேருக்கு இடையில் அந்த கணிச இணைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இந்த இணைப்பு இருந்தால்தான் ஒரு சமுதாயம் ஒழுங்காக வாழ முடியும். தன்னுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்கு முழுமையாக ஒரு முழு அடியானாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வாழ முடியும் என்பதை நினைவு கொள்கின்றோம். என்று சொன்னால் வாழ்க்கை என்பது திருமணம் மாத்திரம் வாழ்க்கை அல்ல. அந்த திருமணத்தில் அல்லாஹ் பெரிய சந்தோஷத்தை எடுத்திருக்கின்றான். திருமணம் என்பது நபியுடைய சுன்னத்தாக இருக்கிறது. இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாது நான் திருமணம் முடிக்க மாட்டேன், நபியுடைய சுன்னத் முடித்தாக வேண்டும். சன்னாசியா போறதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதே சமயம் சொல்லக்கூடிய விஷயம் என்று சொன்னால் திருமணத்தை நாம் எப்படி ஆதரிக்கின்றோமோ அதே போல மறு திருமணத்தை நாம் ஆதரிக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் ஆண் பெண்ணை பார்த்து அதிகமான இடத்துல பேசுறான். மனைவி கணவனுக்கு திருப்தியை தரக்கூடியவராக இருக்க வேண்டும். கணவனுடைய திருப்தியிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. எந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவனின் பொருத்தத்தை பெற்றுக் கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக் கொள்வாள் என்பதாக நம்ம பார்க்க முடியாத விஷயங்களை. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா ஒரு மனைவி கணவன் மனைவி விட்டு புரிந்துட்டான்னு சொன்னா அவளுக்கு வாழ்க்கையே கிடையாது, என்மே அவர் நிக்காவே பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அவளை மொட்டை அடிச்சு ஒரு ஏதாவது சேலையை கட்டி ஓரம் உட்கார வச்சிருக்கோம். அப்படி கிடையாது வாழ்க்கை.
சரியத்தை ஆதரிக்கு. 1991 அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கணவனை இழந்த மனைவி அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு நல்ல கெட்ட விஷயங்களுக்கு தன்னை அழைக்க மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இவர் கணவனை இழந்துட்டா, கணவன் தான் இழந்தா, எல்லாரும் ஒரு காலத்துல இறந்துதான் போறோம். ஆனா இந்த சரியத்தை சொல்லி இதை ஆதரிங்க, அந்த மனைவிக்கு ஒரு வாழ்க்கையை நீங்க கொடுங்க அப்படின்னு சரியா சொல்லுது. நம்ம அதை என்ன பண்றோம், தவறான பார்வையில இருக்கும். அந்த காலத்துல கணவன் மனைவி இறந்துட்டா கணவன் இறந்துட்டா உடன்கட்டை இறந்தது அப்படிலாம் இருந்துச்சு. நம்ம ஆட்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனைவி இறந்துட்டாவா அவருக்கு என்ன செய்யுங்க, வாழ்க்கையை கொடுங்க. அந்த வாழ்க்கையில பறக்கத்திற்கு நல்லா சொல்றாங்க. பறக்கத்துல என்னங்க, ஒரு முறைதான் கட்டுற என்ன பறக்கத்திற்கு அவங்களோட நிம்மதி இருக்கு, ஒரு அன்றாட தேவைகளுக்காக நிறைவேறும். சில நன்மை தீமை விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் யாரும் எல்லாருமே சொல்லிட முடியாது. ஒரு துணை என்பது கண்டிப்பாக வேண்டும். சில நல்ல விஷயங்களே கெட்ட விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு இதான் அல்லாஹ் என்று சொல்றான். அவர்கள் உங்களுக்கு ஆடையாகும், நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகும். இந்த ஆடைனா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சில விஷயங்களை மறைக்கணும். உங்க ரெண்டு பேருக்கு உள்ள விஷயத்த ஆடையா இருக்கணும், மறைத்து இருக்கணும். உடலை எப்படி ஆடை கொண்டு மறைக்கிறோமோ அதே போல கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய சில நல்ல பண்புகள் தீய பண்புகள் அவங்க வச்சுக்கணும். ஆடை போல வெளியே பரப்பக்கூடாது. அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவி 4 மாதம் 10 நாள் கழிச்சு செஞ்சுக்கலாம், 20 ரூபாய் பண்ணிக்கலாம். ஆண்டுக்கு அனுமதி இருக்கு. நம்மளுடைய பார்வையில தான் என்ன செய்யுது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கணவனே இறந்தவனே ஒரு பெருசா ஃபீல் பண்றாங்க, 2வது கணவனா கட்டணுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி இல்லை. மார்க்கம் ஆதரிக்கு. மார்க்கம் எதை ஆதரிக்க, நம்ம அதை ஆதரிக்க. நம்ம மட்டும் ஆதரிக்கல, சஹாபாக்களும் இப்படி செஞ்சிருக்காங்க. நமக்கு முன்னோடி யாரு? நிர்மாணிகளுடைய முன்னோடி, சஹாபாக்கள் முன்னோடி. அந்த வழியை தாப்பிங்க, தவறு தாப்பிங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதே மாதிரிதான் என் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நான் எல்லாத்தையும் ஏற்றுக்குவேன், ஆனா மருத்துவத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நபியும் செஞ்சிருக்காங்க, சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்க. அதே ஹதீஸ் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா, அவங்க நிக்கா பண்ணிட்டாங்க. யாரை நிக்கா பண்ணாங்கன்னா, குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு மனைவி நிக்கா பண்ணிட்டாங்க. அவங்க கேட்கிறாங்க, யார சொல்றதுதான் நான் நிக்கா பண்ணிட்டேன் சந்தோஷமா சொல்றாங்க. மனுஷனாவது கேட்கறாங்க, கன்னி பெண்ணை நிக்கா பண்ணீங்களா, சின்ன வயசு பெண்ணை நிக்கா பண்ணீங்களா? இல்ல, நான் உதவியான பெண்ணை தான் நிக்கா பண்ணேன்னு சொல்றாங்க. நான் ஏன் கேட்கறாங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? உங்களுக்கு சின்ன வயசு கன்னி பெண்கள் நீங்க பண்ண வேண்டியதுன்னா ஏன் அவங்களும் நிக்கா பண்ணி கேட்கறாங்க. அவங்க சொன்ன பிறகு யார சொல்றதுதான், எனக்கு தாய் இறந்து விட்டார்கள், எனக்கு நிறைய சகோதரி இருக்காங்க, சகோதரி அவங்களை பாதுகாக்கணும், அரவணைக்கணும். அவங்களுக்கு அவங்க வயசோட ஒரு பெரிய பெண்மணி இருந்தாலும் அவங்க கட்ட வழியிலிருந்து கொண்டு போக முடியும். அதனால நம்ம நிக்கா பண்ண சொன்னாங்க. சந்தோஷப்பட்டாங்க. இதை சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அவங்களே நிக்காவை ஆதரிக்கும் போது நம்ம ஏன் ஆதரிக்க கூடாது என்பதையும் சொல்லக்கூடிய விஷயம். ஏகப்பட்ட விஷயம் இருக்காங்க. நம்ம நாயகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆயிஷாமாவை தவிர மற்ற எல்லாருமே உதவிகள் தான். ஆயிஷாமா மட்டும் தான் விசாரம் செஞ்சாங்க, உதவி இல்லாம இல்லாம மற்ற எல்லாம் 11 மனைவியில 10 மனைவி உதவிகள் தான். நம்ம ஏமாத்திரம் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன, விசாரம் கூட அவங்களுடைய மனைவி கதிஜா தான் 40 வயசு நாயகம் நிக்கா முடிச்சாங்க. 65 வயசு சௌதா அம்மா அவன் நிக்கா முடிச்சாங்க. 37 வயசு ஜெயினப் அவன் நிக்கா முடிச்சாங்க. இவரெல்லாம் உதவிகளா இருந்தாங்க, நிக்கா பண்ணாங்க. அதே சமயம் கதிஜா அம்மா இதுக்கு முன்னக்கூடிய 2 கணவங்களை வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் வரலாறு சொல்லுது. 2 கணவங்களை நான் வாழ்ந்திருக்கேன். அதை முதல் கணவர் அத்தீக்குங்கிறவருக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு. சொல்லணும், அத்தீங்கிறது ஒரு பெண் குழந்தை உண்டு. யாரு? அவங்களுடைய மனைவி தான் கதிஜா அம்மா. நாயகத்தை மறந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்கு. 2வது கணவன் அபூ ஆதார். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை 2 ஆண் குழந்தை இருக்கு. மொத்தம் 4 பேர்த்தையும் சேர்த்தவங்க இருக்கிறாங்க. சேர்த்து குழந்தையோடு சேர்த்தாருங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க காலத்துல குழந்தைகளுக்கு வேண்டாம், மனைவி மட்டும் தாங்க அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாது. என்ன பண்ணணும்னா குழந்தையோடு சேர்த்து திருமணம் பண்ணிக்கொள்ளணும். அதான் மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய சட்டம். இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டா இங்க 2 வரையும் நடக்க முடியல, அது வரையும் நடக்கணுமா? ரிஸ்க் அல்லாவுடைய கொடுக்கறது, ரிஸ்க் நமக்கு கிடையாது. நான் சம்பாதிச்சு உழைச்சி சாப்பாடு போடுறதுங்கிறது ஒரு விஷயம்.
ஆனா ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்கறது அல்லாஹ் கையில இருக்கு. நீங்க மக்கள் அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம், அதிகமான குழந்தை பெண்களை பெற்றுவிட்டா அந்த வயிற்றுக்கு யார் பாதுகாப்பா, அந்த வயிற்றுக்கு யார் பாதுகாப்பா இருக்கா? அல்லாஹ் சொல்றான் ரிஸ்க் ஏன் கையில இருக்குன்னு சொல்றான். நம்ம கையில ரிஸ்க், நம்ம சமைக்கிறோம் சாப்பிடுறோம். உங்களுக்கு ரிஸ்க் காலியாக உலகத்துக்கு போக மாட்டீங்க நல்லா சொல்றான். உங்களுக்கு ரிஸ்க் இன்னைக்கு முழுவதுமாக காலியாகுதோ அன்னைக்கு உலகத்துக்கு போறீங்கன்னு சொல்றான். இதெல்லாம் ஏன் எடுத்துக்காட்ட சொல்லணும்னா நம்மளும் வழிபெற வேண்டும். சரியா சொல்றதுக்கு ஆதரிக்க திருமணங்களை வெறுமன திருமணம் மட்டும் ஆதரிக்க கூடாது, மறு திருமணங்களும் ஊக்கப்படுத்தணும், சரியா அதை இது பண்ணணும், மேம்படுத்தணும்னு சொல்றாங்க. உமர் அலியல்லாஹ் அவருடைய மகள் ஹப்ஸா அலியல்லாஹ் அவருடைய கணவன் போர்ல வஃபாத் ஆயிட்டாங்க, பதில் போல வஃபாத் ஆயிட்டாங்க. அவ என்ன பண்றாங்க, உமர் அலியல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேக்குறாங்க, ஒருத்தரே என்னுடைய மகள் ஹப்ஸா நீ மணந்துக்கலாமா? அவன் வந்து சொல்லல, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டாங்க. அப்படி வராங்க, கவலையா இருக்காங்க. அப்படி வராங்க, யாரோட உஸ்மான் தான் பாக்குறாங்க, என்னுடைய மகள் நீங்க மறந்துவீங்களா ஹப்ஸா இல்லையானோ? அவங்க ஒண்ணுமே சொல்லல, ஒன்றும் சொல்லாம போயிட்டாங்க. கடைசி நாயகம் மணந்து கொண்டாரு. நாயகம் நிக்கா முடிச்சாங்க ஹப்ஸாவை. நிக்கா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நிக்காவுக்கு அவங்க போறாங்க, உஸ்மான் இதுதான் போறாங்க. அந்த நிக்காவை கேட்கறாங்க, உங்களை நீ கேட்டன, நீங்க வந்து ஒருத்தங்க கடவுள் சொல்றேன்னு சொன்னீங்க, ஒண்ணுமே சொல்லல, இன்னொருத்தவங்க ஒன்றும் சொல்லாம போறாங்க, என்ன காரணம், என்ன விஷயம் கேட்கறாங்க. நாயகத்துக்கு வகி வர வேண்டி இருக்கு, அதுக்காக நாங்க ஒண்ணுமே சொல்லல. நாயகத்துக்கு வகி வர வேண்டி இருக்கு, நாயகம் அவங்க மனம் முடிக்க போறாங்க, அதை நாங்க ஒன்றும் சொல்லல, நாயகத்தை நம்ம முன்னுரிமை கொடுத்தோம். இப்போ விதைகள் மணந்து கொள்வதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதன் மூலம் எல்லாம் பறக்கத்திற்குன்னு சொல்றோம். வீட்டுல ஒரு விதைகளுக்கு நீங்கள் வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னு சொன்னா அது மூலமா ஒரு விதைக்கு வாழ்க்கையை கொடுக்க லேசான விஷயம் கிடையாது. அந்த விதைகளுக்கும் அந்த மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் முழுமையான ஒரு பாதுகாப்பை, அந்த என்னென்ன தேவையை நீங்க முழுமையா எடுத்துக்கொள்றீங்க, பெரிய விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலாமா இவங்களுடைய கணவர் போறத இறந்து போறாங்க. அப்போ எங்களுக்கு உம்முல் மசாக்கீன் ஏழைகளுடைய தாய் கூட சொல்லுவாங்க. ஏழைகளோட மிக மகத்தா இருப்பாங்க, ஏழைகளோட மிக உறவு பாராட்டுவாங்க, அப்படிப்பட்டவங்க இருந்தாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கம் போது சொன்னாங்க, அந்த அம்மா சில 3 நாள் நிபந்தனைகளை வைக்குது. யா ரசூலல்லாஹ், நான் வந்து என்ன பண்ண அதிக கோபத்தாரி, ரொம்ப கோபப்படுது, அது ஒரு முடியுமா, நான் கோபப்படுவது அதிகமா. 3 நிபந்தனை வைக்கிறாங்க. நீங்க நிக்கா பண்ணணும்னா 3 நிபந்தனை வைக்கிறேன். 3 நிபந்தனையில ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப கோபப்படுவேன், எடுத்தாலும் கோபப்படுவேன். 2வது விஷயம் வயசு அதிகம். 3வது விஷயம் சொல்றாங்க, எனக்கு வந்து அதிகமான குழந்தைகள் இருக்காங்க. நாயகமாக சொன்னாங்க, நீங்க அதிகமாக கோபப்படுவீங்களா, அந்த கோபத்துக்கு நான் துவா செய்யறேன், நல்லா கோபத்தை அடிச்சிடும். 2வது விஷயம், வயசு அதிகம் சொன்னீங்க, உங்களோட வயசு எனக்கு அதிகம், நாயகம் சொல்லுடைய வார்த்தை. 3வது சொன்னாங்க, உங்களுக்கு அதிகமான குழந்தைகள் இருக்குன்னு சொன்னீங்க, குழந்தைகளுக்கான ரிஸ்க் யார்கிட்ட இருக்கு, நல்லா இருக்கு, அது கவலைப்படாதீங்க. நாயகம் மறந்தாங்க, நீங்க அதெல்லாம் பார்த்தா சாத்தியப்படாது. இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆத்திகான பெண்மணி இருந்தாங்க, அவங்க நிக்கா முடிச்சா நீங்க சரிதாயிருப்பாங்க அந்த காலத்துல. ஏன்னா அவங்க நிக்கா முடிச்ச எல்லா கணவன்களும் சரிதாயிட்டாங்க போர்ல. அவங்க நிக்கா பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் அபூபக்கர் சித்திக் இல்லாம நிக்கா பண்ணாங்க, அவங்களும் போர்ல சரிதானாங்க. அடுத்த ஷாதிர் இல்லாம அவங்க நிக்கா பண்ணாங்க, அவரும் போர்ல சரிதாயிட்டாங்க. அடுத்த உமர் இருந்தாங்க, இந்த வரிசையா சுபைர் இல்லாம கடைசியா அலி இருந்தாங்க. கேட்கிறாங்க, அத்திக்காக நிக்கா பண்ண நான் வந்து அடிச்சிருவேன், சகிதாயிருவேன், பண்ணிக்கலாமா? அவன் வேணாம், என்னை நிக்கா பண்ணி எல்லாமே சகிதாகிறாங்க, அதனால எனக்கு எதிச்சுனா நிக்கா பண்ணதான் சொன்னாங்க. அழிவுதான் ஒரு ஜாலியா சொல்லுவாங்க, அத்திக்காவை நிக்கா முடிச்சா நீங்க சகிதாயிரலாம். இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை சீர்பெற வேண்டும். திருமணம் என்பது சாதாரண ஒரு கட்டமைப்புல மாத்திரம் கிடையாது, 4 சிறத்துக்குள்ள மாத்திரம் கிடையாது. அந்த வாழ்க்கை என்பது சந்ததி வழியாக துறை வழியாக தொடர்ந்து சொல்லும். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் திருமணம் என்பது சாதாரண விஷயம் தான், பெருசாக இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். திருமணம் என்பது வாழ்க்கை சந்ததிகளை உருவாக்கிய பாடத்தை கற்றுத்தரும். ஒரு சந்ததியை எப்படி உருவாக்கணும், இந்த சந்ததிக்கான ஹக்கு என்ன, கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய உரிமை என்ன, எல்லாத்தையுமே மார்க்கம் தடுத்தவர்களுக்கு முக்கியமான விஷயம். நம்முடைய பார்வையெல்லாம் தவறாக இருக்கலாம், மருத்துவம், ஆனா சரியை ஆதரிக்கிறது. நான் எல்லாத்தையும் ஏற்றுப்பேன், ஆனா அந்த மருத்துவத்தை நல்லா ஏற்றுக்க முடியாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. மார்க்கத்தில் உள்ள எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா சரியத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதான் மிக முக்கியமான விஷயம். மருத்துவ பல சகாபாக்களே செய்யும்போது நம்ம ஏன் செய்யக்கூடாது? நமக்கு முன்னோடி யார்?
நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு முன்னோடி உலக தலைவர்கள் நினைச்சிட்டு இருக்கோம். இன்றைய காலத்தில் வாழக்கூடிய உலக தலைவர்கள் தான் நம்மளுடைய முன்னோடி, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நாங்க இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். அதல்ல, நமக்கு ஓர்வானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, திருமண வாழ்க்கையில வாழ்க்கை எப்படி நடத்தினாங்க, முக்கியமான விஷயம். வாழ்க்கை எப்படி நடந்த, மனைவி எப்படி அணுகுனாங்க, மனைவிட்ட எப்படி அணுகுனா, மனைவிட்ட எப்படி நடந்து கொண்டாங்க, இது முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம நிக்காம முடிக்கிறோம், மது திருமணம் பண்றாங்க, வாழ்க்கை சரியில்லை, ஒரே பிரச்சனை, ஒரே தொல்லை, ஒரே சண்டை, இவ்வளவு வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஏன்னு சொன்னா ஆயிஷாமா வாழ்க்கை அவங்க புரட்டி பார்க்கல. புரட்டி பார்க்கணும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு முன்மாதிரி யாராக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்க வேண்டும். வாழ்க்கையை புரட்டி பார்த்தால்தான் நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும். அவங்க நாயகம் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்களா, அப்ப நமக்கு இது பரவாயில்லைன்னு நினைக்கணும். அவங்க பட்ட கஷ்டம்லாம் சொல்லி மாயாத அவ்வளவு கஷ்டம். 11 மனைவிமார்களை வச்சு குடும்பம் நடத்தினாங்க. ஒரு மனைவிட்ட கூட சின்ன மனசு கிடையாது, அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு ஒன்று வச்சுட்டே பல பிரச்சனையா இருக்கு. ஆனா 11 மனைவிமாரை வச்சு வாழ்ந்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை அழகா நிதானமா வாழ்ந்தாங்க. ஆயிஷாமா சிறிய வயசுல கல்யாணம் முடிச்சாங்க. ஆனா ஆயிஷாமா மிக உயர்ந்த கல்யாணம் கொடுத்தாங்க. ஒரு ஈரானி நாயகத்தை விருந்து கிடைக்கிறாங்க, யார சூழல் நீங்க விருந்துக்கு எங்க வீட்டுக்கு வாங்க. ஒரு ஈரான் நாட்டுக்காரன் அழைக்கிறான் நாயகத்தை, நீங்க மட்டும்தான் மனைவி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாயகன் மனைவி வரட்டி நான் ஆக மாட்டேன், அவங்களும் வரணும்னு சொல்றாங்க. 2-3 தடவை கேட்டு பார்க்கலாம், நீங்க தான் வரணும், மனைவி விளையக்கூடாது, நீங்க தான் வரணும். நாயகன் கேட்கறாங்க, ஏன் வரக்கூடாது, என்ன காரணம்? இது காரணம் அவங்கள கோபமோ புறமோ அதெல்லாம் இல்ல, காரணம் ஒரு ஆள் சாப்பிடுற மாதிரி தான் உணவு இருக்கு, அதனால நீங்க வந்தா நீங்க மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இப்ப நாயகன் சொல்றாங்க, என்னுடைய மனைவி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவனை பண்ணி விட முடியுமா? 2 பேர்த்துக்கு இடையிலுமே சில காரணங்கள் இருக்கு. வாழ்க்கை அப்படி நடத்துறாங்க. இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு பிரியாங்க. இன்னைக்கு தலாக் கூட ஹுலா பெருகிடுச்சு ரொம்ப. ஒரு கணவன் மனைவியை தலாக் விடுறதை விட ஒரு பெண் கணவன் ஹுலா சொல்றது அதிகமா பெருகிடுச்சு. அதான் பாதுகாக்கணும். இந்த சமுதாயம் மிகப்பெரிய ஒரு சின்ன விஷயம், ஒரு கோபமான விஷயம், சில வார்த்தைகளை கொண்டு திட்டினாலும் கூட பெரிய பிரச்சனை ஆகிடுது. அதை நாம் முதல்ல என்ன செய்யணும், வாழ்க்கையை சீர்திட வேண்டுமா, திருமணத்துடைய அடிப்படை தெரிய வேண்டுமா, மறு திருமணங்களை பற்றி பார்க்க என்ன சொல்றதெல்லாம் தெரியுமா, வரலாறுகளை படித்து பார்த்தாலும் தெரியும். நாயகன் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய தோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அப்படி வரிசையா சொல்லிக்கொண்டே போறாங்க. எப்படி வாழ்ந்தாங்க, அந்த வாழ்க்கையை நம்மகிட்ட இல்லை. என்ன காரணம்னா அவங்கள்ட்ட பொறுமை இருந்துச்சு, ரொம்ப பொறுமையா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். நமக்கு சின்ன ஒரு இது கூட பிடிக்காது. நாயகம் தன்னுடைய மனைவிட்ட மிக அனுபவம் நிறுவுவாங்க. எந்த அளவுன்னு சொன்னா, ஒரு சிறிய தவறு செஞ்சா கூட அவங்க மேல சொல்லி புத்தி காமிக்க மாட்டாங்க, மேலோட்டமும் சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும். இன்னைக்கு தடித்த வார்த்தையிலும் கடத்த வார்த்தையில கொண்டு திட்டிடுவோம், அது கடைசியில தலாக்கு கொண்டாட கொண்டு விட்டுது. அதை பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த மாதிரி தலாக்கு திருமண விஷயங்களை பற்றி அதிகமா அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம்முடைய மறு திருமணங்களை ஆதரித்து யாரெல்லாம் வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் உரிய துணையை அல்லாஹ் கொடுத்து அனுப்புவாராக. மேலும் மார்க்கம் சட்டத்தின்படி நாம் வாழ்ந்து நம்முடைய குடும்பத்தாரை அமல் செய்து எல்லாம் அல்லாஹ் சூனத்தின் உயர்ந்த சுத்தமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சூனத்தை அடைய செய்வானாக. எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனவுகளின் நனவிலும் கண்டு கழிக்கும் பெரும் பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வானம் பூமியின் ஆபத்தில் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லாம் அல்லாஹ் நீண்ட நெடிய காலம் இல்லாத வாழ்க்கையை எல்லாம் தந்தருவானாக. என் நல்ல துவாவோடு உங்களின் அனைவரும் துவாவும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தையை செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.